தேர்தல் வந்துட்டோன்னே திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து வருவாங்க. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்பு மதுரைக்கு வந்திருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் எப்போ திரு மோடி அவர்கள் வந்தாலும் நீங்கள் கவனித்து பாருங்கள், எப்போ மோடி அவர்கள் வந்தாலும் ஹிந்தியில் பேசுவார். அதை யாராவது ஒருத்தர் தப்பாக மொழிபெயர்ப்பாங்கிற கூட்டம் யாரும் அவர் பேச கேட்கறதுக்காக வரல, கலைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை தான் முதலாக திரு மோடி அவர்கள் மதுரைக்கு வந்து ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறாரு. அதாவது இருமொழி கொள்கை தான் நம்ம ஒத்துக்கிறது, தமிழ் இல்லை ஆங்கிலம் அப்படின்னு. அவங்க இது வரைக்கும் அதை ஒத்துக்கிட்டதே கிடையாது. மும்மொழி கொள்கைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு தான் மோடி அவர்களையே இங்கே வந்து ஆங்கிலத்தில் பேச வச்சுருக்கு. எங்களுடைய இருமொழி கொள்கையும் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ள தான் ஆகணும்னு அந்த நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கறது நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த விழாவுடைய முகப்பில் தந்தை பெரியாருடைய புகைப்படம் முதல்ல இடம்பெற்றுருந்துச்சு. மோடி ஒத்துப்பாரா? அவங்களுக்கு பெரியார்னா பிடிக்காது. சொன்ன உடனே அடிமை கூட்டம் என்ன பண்ணுச்சு, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், பெரியார் ஃபோட்டோவை எடுத்துட்டு அந்த இடத்துல மோடியோட புகைப்படத்தை வச்சுட்டாங்க. இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை. இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷா சொல்லிட்டாருன்னா, மோடி சொல்லிட்டாருன்னா, அதிமுக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரை மாற்றி அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம்னு விரைவில் பேர் வச்சாலும் வச்சிருவார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அடிமை நிலையில் இன்னைக்கு அதிமுக இருக்குது என்பதை நாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.